வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது லலிதா கார்த்திக். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் 141வது வருட துவக்க விழா ஐயம்பேட்டையில் கொண்டாடப்பட்டது. இனி விரிவான செய்திகள். ஐயம்பேட்டை சக்கரப்பள்ளி அகில இந்திய KKC அமைப்பு சார்பாகவும், கும்பகோணம் டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை, தமிழ்நாடு ஆதவன் தொழிற்சங்கம் இணைந்து நடத்திய மாபெரும் இலவச பொது மருத்துவம் மற்றும் கண் சிகிச்சை முகாம் சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற்றது. தஞ்சை தெற்கு மாவட்டம் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி வாண்டையார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த மருத்துவ முகாம் பொதுவாக எல்லா இடங்களிலும் நடப்பதில்லை. இதில் உண்மையிலேயே பொது நலத்தில் அக்கறை உள்ளவர்கள், இந்த பொது நலத்தில் உள்ள மக்களுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படுகின்றவர்கள் மட்டும்தான் இதுபோல் முகாம்களை நடத்தலாம். இது பார்ப்பதற்கு சாதாரணமாக இருந்தாலும் கூட இதை ஆர்கனைஸ் பண்ணி நடத்துவது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும். வருகின்ற டாக்டர்கள், நர்ஸ் எல்லோரையும் அரவணைத்து இந்த முகாமை நடத்த வேண்டும் என்று சொன்னால் கூட்டம் கூட்டுவதை போல இல்லாமல் ஒரு பொதுநலம் கருதி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு ஆலய நிறுவனமாக இதுதான் முதல் தடவை ஐயப்பட்டை என்று நினைக்கின்றேன். இதற்கு முன்னால் சக்கரப்பள்ளியில் நடத்துவார்கள். இதற்கு எல்லா அமைப்பை சார்ந்த நண்பர்களுக்கும், காங்கிரஸ் இயக்கத்தை வழிநடத்துகின்ற நண்பர்களுக்கும், காங்கிரஸ் சம்பந்தமாக காங்கிரஸ் எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக என்னை அழைத்து பெருமைப்படுத்திய உங்கள் அனைவருக்கும் முதலில் நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி வாய்ப்பு நன்றி. தமிழ்நாடு KKC மாநில தலைவர் மகேஸ்வரன், பாபநாசம் வட்டார நிர்வாகிகள் மற்றும் பாபநாசம் தெற்கு வட்டார தலைவர் தமிழ்ச்செல்வன், ஐயம்பேட்டை வடக்கு வட்டார தலைவர் கண்ணன், ஐயம்பேட்டை நகர தலைவர் பஷீர் அகமது, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் முகமது ஆசிக், பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் ஷாதிக் பாட்ஷா, சக்கராப்பள்ளி கிராம கமிட்டி தலைவர் இர்ஃபான், இளைஞர் காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் பாபநாசம் அஷார், இளைஞர் காங்கிரஸ் பாபநாசம் வட்டார தலைவர் செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மருத்துவ முகாமில் 150க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். G3 செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன்.